மலரே உன்னை பார்க்கும்போது நான் என்ன கேட்கணும் என் வாக்கியா மறந்துட்டேன்டி. அட பாவி, இப்படியெல்லாம் பண்றியே, நீ இருப்பிய போயிடுவியோ? அந்த ஆத்தா உனக்கு எப்படி கூலி கொடுப்பாளோ? உன்னை நிக்க வச்சு புதைப்பாங்களோ, படுக்க வச்சு புதைப்பாங்களோ? உன் பாடையை தூக்கி போகும்போது 10 இடத்துல இறக்கி வச்சு ஏத்துவாங்களோ? உன் பாடை 2ஆ உடையுமோ? உன்னை வெட்டி வெயில போட வேலைக்கத்தா முள்ளு போட்டு கொளுத்த, உன்னை மஞ்சா துணி போட்டு மூட மாரியத்தா கொத்த அள்ளுவை கொல்லையில வைக்க. மலரே இவ்வளோ நேரம் நான் என்னன்னோ எப்படியெல்லாம் பாட்டு பாடினேன், ஒண்ணு கூட யாருக்கும் பிடிக்கலடி. ஆனா நீ பாடுற பாட்டு இருக்குதே எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா? பாட்டா என்னடி பண்ணப்போ? அட பாவி, எப்படியெல்லாம் திட்டுற பாட்டுன்னு சொல்ற பாவி. அழகான பெண்கள் சொல்லும் வார்த்தை அத்தனையும் அமுதமாத்தான் இருக்கும், ஒரு போது தவறாக இருக்காது. செல்லப்பட்டி பெண்களை மனசால நினைக்கவங்க ஆண்கள், இந்த ஆண்களை தப்பா நினைக்காதீ. ஏதோ பாக்குற பொண்ணு முத்தம் கேட்கறோம், முத்தத்தை கொடுத்துட்டு பேருக்கு அவங்க நாங்க என்னென்ன வேலை செஞ்சுக்கணும் தெரியுமா? வீட்டுல போனா எல்லா வேலையும் நாங்க தானே செய்யறோம் பாவி. ஏய் இப்ப கூட ஒன்னாரு கட்டி போகுது, ஒரே ஒரு முத்தண்டி. உனக்கு என்ன இப்ப முத்தம் தானே வேணும்? ஆமாண்டி, போய் உங்க ஆயா கிட்ட கேளு, உங்க ஆயா தருவா முத்தத்தை. எங்க ஆயா கேட்ட? ஆமா, உங்க ஆயாவை தான் அடிக்கடி அழகு, எங்க ஆயா பேர் அழகு, எங்க ஆயாவோட அழகு யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. உங்க ஆயா கிட்ட போய் கேளு, உங்க ஆயா கொடுப்பா முத்தத்தை. ஏன்டி உன் பேச கேட்டதான் போய் என்ன பண்ண? ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க ஆயாவை போய் பார்க்க போனேன். தள்ளாத வயசுல திண்ணமலை உட்காந்து வெத்தலை அடிச்சிருந்தா. ஆயா இந்த வயசுலயும் உனக்கு இப்படி இருக்கு உடம்பு, எங்க வயசுலாம் எங்களால் நடக்க முடியல, இவ்வளவு அழகா தெரியும் ஆயான்னு சொல்லிட்டு அவ கண்ணத்துல லேசா ஒரு முத்தண்டி கொடுத்தேன். அப்பவே சுட்டு மறைக்க அப்படி சத்து போச்சு. பாவி, திண்ணமலையே சத்து போச்சு. ஆயா சா வச்சது நீ தானா? அது மட்டும் கிடையாது, நேத்து தான் 16ஆம் நாத்து காரியம் முடிஞ்சிச்சு. பேரன் எங்க நாடத்துக்கு போய்க்கிறான், வரட்டும் போட்டா தாங்கலான்ட்டு எனக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி வச்சிருந்தாங்க. நேரா போனேன், போட்டாவை ஜெகஜோஜா ஜோடிச்சு வச்சிருந்தாங்க. திறந்து நாங்க பார்த்தேன், ஐயோ ஆயா நீ நேரா இருந்தது கூட போட்டாலே இவ்வளோ அழகா கிடையாது. அந்த போட்டாக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன், அங்கிருந்து போய் வாங்கி பாசுறி பாவி. அட பாவி, உங்க ஆயாவோட போட்டோவே கீழே விழுதுனா முத்தம் கொடுத்தா, அப்ப எனக்கு போய் முத்தம் கொடுக்க வரையடா? டேய் எனக்கு ஒரு வருஷமா ஒரே ஒரு எண்ணம் தாண்டி. என்னடா எண்ணம்? இந்த ஜீவா கம்பெனிங்கிற மொத்த பேருக்கு முத்தத்தை கொடுக்கணும். யாருக்கும் முத்தத்தை கொடுக்காத, கம்பெனி ஓனர் இருக்கிற நம்ம எனக்கு எழுத்திய அவனுக்கு போய் கொடு. பாவி, அவனுக்கு முத்த தோலை தாண்டி எனக்கு கொரோனா வந்துச்சு. அந்த மாதிரி உப்பி என்னைக்கு வெடிப்பானோ அவனை போய் குடிப்போம். ஏன்டி இப்படி எல்லாம் சொல்றேன்? மண்ணு துண்டு உடம்பு தானே இது. டேய் மனுஷன் நான் கொஞ்சம் சாப்பிட்டா கெட்டா மண்ணோட மண்ணா மக்கி போவேனே தவிர உன்னை கட்டி அணைக்க மாட்டேன், முத்தத்தை உருப்பழுத கொடுக்க மாட்டேன்டா. மலரே வில் போன்ற புருவம், மீன் போன்ற கண்கள், ஆப்பிள் போன்ற கண்டம், ரோஜா இதழை போல் விதகர், இதெல்லாம் பார்க்கும்போது உன்னை விட்டு போறதுக்கே எனக்கு மனசு வரல. சரி தூக்க மாட்டேன்னு தோங்க அந்த மூலையில. இப்ப கூட சொல்றீ ஒரே ஒரு முத்தத்தை குத்துரு, இங்கிருந்து அப்படியே உயிர் செத்து போறேன். நீ இங்கிருந்து மீது செத்து போடுவேன். நல்லா துண்ணு போட்டு தூள மாட்டேன், எதிர் விட்டு மோள மாட்டேன், உடம்பு வளர்த்து வச்சிருக்கிற. இங்கிருந்து வீந்து நீ செத்து போடுவியா? ஏண்டியா துண்ணு விட்டு தூள மாட்டோம், எதிர் விட்டு மோள மாட்டோம் சொல்ற? அப்படியே நேரம் வந்து என் ஊர் வரல இப்பதான் பாத்தனே. உன் பொண்டாட்டி கேக்குறாள, நல்லா வெக்கா போடுற முக்கா போற மாதிரி இருக்கிறான், ஒரு வேலை செய்யாம கூத்துக்கு போயிட்டு துண்டு தூங்குறான் அந்த பொட்டை பையன் கேட்டாங்களே. அப்ப தெரியல பாவிய கேட்டியா? நான் மட்டுமா கேட்டேன்? வேலை நிறுத்திட்டு மொத்த ஜீவ நாடகம் பண்றமே கேட்டுது. என்ன பொட்டை பையன் சொன்னது கேட்டியா? ஆமா, அதெல்லாம் தான் முத்தம் கொடுக்க மாட்டியா? 1/2 கிலோ வெங்காயம் வாங்கி வந்துட்டு 6 நாளைக்கு குழம்பு வைக்க சொல்றியா? பொட்டை பையன் கேட்டாங்களா? தெரியல உனக்கு? உனக்கு என்னடி தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? 1 கிலோ அரிசி வாங்கின்னு 1/2 கிலோ வெங்காயம் வாங்கின்னு வந்தேன். நான் வாங்கி அது 10 நாள் ஆச்சுரியா. இன்னைக்கு கேக்குற அரிசி வாங்கல, அரிசி இல்ல வெங்காயம் இல்லன்னு. சட்டி சோறு துண்டிய 1 கிலோ அரிசி 1/2 கிலோ வெங்காயம் குடல ரொப்ப முடியும்? அட உன் கோலையில மம்டி வைக்க. ஏய் நீ என்ன வேணா திட்டு, எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. எனக்கு தேவை ஒரே ஒரு முத்தம். உனக்கு தான் வெக்கம் மான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஒரு தாயோட வயிற்றுல பிறந்தவனோட நீ ஏன்டி அப்படி பேசுற? முடுற குங்குமத்தை சுமந்து கொண்டு குளிஞ்சி வரும்
பருவமா ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா ஆடை கட்டி நீ வந்த பருவமா வந்தவனா தெரிஞ்ச இன்பம் தந்தவனா நெற்றிரவு வந்தவனா நெருஞ்ச இன்பம் தந்தவனா வந்தவனா தெரிஞ்ச இன்பம் தந்தவனா அவனா இவன் நினைப்பதில்ல மனசில்ல கிளிப்பில்ல 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 அகுது பொண்ணென்ன பொண்ணென்ன மயக்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்க பறக்குது இவ்வளவு ஆடி பாடி கூட மனசு கொஞ்சம் கூட இறங்கல. அட பாவி, ஆ? நீ எத்தனை முறை கேட்டாலும் உன்னை கட்டி அணைக்க முடியாது, முத்தத்தை கொடுக்க முடியாதுடா. எத்தனை முறை கேட்டாலும் முத்தத்தை தர முடியாது. முடியாதுடா. ஏய், இறுதியாக எச்சரிக்கின்றேன். முத்தத்தை கொடுத்து விட்டால் சந்தோஷம் இருக்கலாம், கொடுக்க மறுத்தால் இதே இடத்தில் உன்னை மண்ணோடு மண்ணாக்கிடுவேன். என்னுடைய உயிரே போனால் கூட பரவாயில்ல, உன்னை கட்டி அணைக்க முடியாது, முத்தத்தை கொடுக்க முடியாதுடா. உயிர் போனாலும் பரவாயில்லை, முத்தத்தை கொடுக்க மறுத்துட்டேன். இப்பொழுது உனக்காக ஒரே ஒரு உண்மையை நான் சொல்றேன். என்னடா உண்மை? ஏய், உன்னுடைய முத்தத்திற்காகவோ உன்னோடு உல்லாசம் இருப்பதற்காகவோ நான் இங்கு வரவில்லை. எனக்கு தேவை மணிபுரி நாடு. நாடா? இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று திட்டம் தீட்டினேன். உங்கள் குடும்பத்தை வேரோடு அடித்தேன். இதற்கெல்லாம் காரணம் தெரியுமா? என்னடா காரணம்? உன்னுடைய கணவன் ஜீவா. என்னுடைய கடவுள் காரணமா? ஆமாண்டி, அன்றொரு நாள் அயல் நாடு சென்று பட்ட படிக்க முடித்த தாயகம் தெரியுமா? இந்நாட்டு இலவசம் ஜீவா. நான் வளர்த்த பிள்ளை நினைத்து அவன்மை கேட்டு மாலை சொல்ல நேரம் என்னை பார்த்து அவன் என்ன கேட்டான் தெரியுமா? செருப்புக்கு சமம் என்றும் இரு ஜாதிக்கு பிறகு இழிவாக பேசிவிட்டான் உன்னுடைய கணவன் ஜீவா. அன்று நினைத்தேன், இந்த உலகத்திலே உன் குடும்பம் இருக்க கூடாது, இந்த மணிபுர நாட்டை நானே ஆள வேண்டும் நினைத்தேன். அழைத்தேன் என்னுடைய மனைவியை. அவளும் வந்தால் கட்சி அனைவரும் நன்றாகவே நடந்து முடித்தார். இந்த நாட்டுக்காக இருப்பவள் நீ ஒருவள் தான். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. என் மொண்டாட்டி புள்ள வடையில் பிள்ளை அப்படியே கிடக்கட்டும், நான் அங்கேயே விட்டுறேன். உன் கூட வந்து செங்கல்பட்டுல உன் கூட குடும்பம் நடத்துறேன். பாவி, ஒரே ஒரு முத்தம் கொடு. நீ எத்தனை முறை கேட்டாலும் உன்னை கட்டி அணைக்க முடியாது, முத்தத்தை கொடுக்க முடியாதுடா. எத்தனை முறை கேட்டாலும் முத்தத்தை கொடுக்க முடியாது. முடியாதுடா. முடியாது. முடியாது. சத்தியமா சத்தியமா முடியாது. ஆனவர் காரியே. ஆடாமல் ஆடுகிறேன்,
ஆண்டவனை தேடுகிறேன் பாபா, நான் ஆண்டவனை தேடுகிறேன் பாபா. இதுவரைக்கும் உன்னை எப்படியெல்லாம் கேட்க வேண்டும் அப்படியெல்லாம் முத்தத்தை நான் கேட்டுவிட்டேன். இறுதியாக கேட்கின்றேன், ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம். அடப்பாவி, அறியாமல் உரைத்த வார்த்தைக்காய் பேர்பட்ட தண்டனை. அறியாமல் உரைத்த வார்த்தை எதிரி அறியாமல் உரைத்த வார்த்தை எதிர உட்காந்து எட்டி வச்சுட்டு தொட்டு கும்பிட்டா விட்டுருவாங்களா? ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா? மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை. எப்போது நிர்வாக பேசினானோ உன் குடும்பம் மண்ணோடு மண்ணா அழிய வேண்டும். நானாடி அறிவு கட்டவன், நானாடி மனுஷ ஜன்மை இல்லை. ஏய், என்னை பத்தி உட்கார்ந்தவர்களை கேட்காத, தூங்கிறாங்களா பாரு, அவங்களை எழுப்பி கேளு. என்னை பத்தி என் பெருமை பத்தி அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த உட்காந்துங்கிறாங்களா எங்க அம்மா எங்க ஆயா உட்காந்துங்கிறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க பாரு, என்ன சொல்றாங்க கேள்வி. என்னடா சொல்றாங்க? அந்த ஆளு கேட்கற முத்தத்தை குத்துட்டு உள்ள போறேன்னு சொல்றாங்களே, ஒரு முத்தத்தை குத்து போனா என்ன? முத்து கொடுக்க சொல்லி உன்ன நாங்கள சொன்ன முத்து கொடுக்க சொல்லியா? ஆயா சொன்னா நீ அடிக்கடி நல்லா இருக்குதா? நான் என்ன கேக்குறேன்? முத்தம் எப்படி கொடுப்பாங்க? முத்தம். ஏய், அது மட்டும் இல்ல, அதோ உட்காந்துறாங்களே பச்சை போட கட்டு எங்க பெரியம்மா, அவங்க என்ன சொல்றாங்க பாரு, என் முள்ள மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்குது, அவனுக்கு முத்தம் கொடுத்துருங்க எந்த பக்கம் நோவுதுன்னு கேக்குறாங்கடி. சொல்லுவா மூஞ்சி பேசுறதுனே தெரியல. அங்க பாரு, எங்க பெரியம்மா சொல்லிட்டு என் மூஞ்சி எவ்வளவு அழகா இருந்தா அப்படி சிரிப்பாங்க. அங்க பாரு எங்க முத்து கொடுக்க முத்தம். பெரியம்மா நீ சொல்லு, உன் பொட்டாடி இருந்தா கொடுக்க சொல்லு, உனக்கு உன் பொட்டாடி இருந்தா கொடுக்க சொல்லு முத்தம். அதான் என் பொண்டாட்டி தானே ஆகணுமா? எனக்கு பொட்டாடி. அது மட்டும் இல்ல, பாரு எங்க அக்கா உத்து கவனிச்சுங்குது, என்ன சொல்லுது பாரு. ஏய், என் தம்பி சூப்பரா இருக்கிறான், ஒரே ஒரு முத்து முத்தா கெட்டா போவன்னு கேட்கறான் பாருங்க. நீ சொல்லு கேள்றியாங்க எங்கன்னு மாவத்து குரலையா யார தொங்கின பேசுறானியா? ஏய், தூக்கத்துல இருந்தாலும் நான் நல்லவன் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்ணா பார்த்தவளை போட்டு அடிக்கிறீங்க, உன் மனசு கெல்லு மனுஷா இது இருப்பா. ஏண்டியா இப்பதான் எங்க ஆயான்னு சொன்ன உனக்கு சப்போர்ட் பேசுறாங்க. அவங்க யாரு? அவங்கதான் எங்க பாட்டி. உங்க பாட்டி அது? அப்ப உங்க பாட்டிக்கு இருக்கும் போது எங்க பாட்டி எங்கன்னா உட்காந்துருப்பாங்க. பேசாத பேசாத. வாடாங்க. எப்போது எனக்கு முத்தத்தை கொடுக்க மறுத்து விட்டாலோ இனி முதல் கொண்டு இந்த நாட்டில் இருக்க கூடாது. இவ இருந்தா நம்ம நாட்டில் ஆள முடியாதா? இவ எங்க இருந்தா? இவ ஒரு பிச்சைக்காரி, தெரு தெருவா பிச்சை எடுத்தவ. இவன் நாட்டால் ஆசைப்படலாம். சின்ன வயசுல இருந்த நாட்டுக்காக பாடுபட்ட நானு நாக்கு வயசுன்னு பார்த்தா. ஏய் மலர், இந்த இடத்தில் நீ இருந்தா நாட்டை ஆள முடியாது. அதனால கொண்டாடாத. ஏண்டா உன்னடா ஊங்கணுங்குது. மலரே, இது என்ன தெரியுதா? திருவோடு. நான் திருவோடு. இத புடி. இந்த திருவோடு இத தூக்கிட்டு நீ எங்கனா ஓடு. ஆனா நாட்டுல இருக்க கூடாது. நீ இருந்தா இந்த நாட்டை நான் ஆள முடியாது. அதுக்காக உட்காந்துக்கிறாங்க பாரு, எங்க பெரியம்மா, எங்க பாட்டி, எங்க அக்கா எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. இவங்க லாண்ட கொண்டு போய் இவங்க மூஞ்ச காட்டி பரிதாபத்தை ஊட்டி 5 10 வாங்கி இந்த நாட்டில் பிழைக்கலாம் நினைக்காத. உன்னை நான் எந்த இடத்த பாக்குறனோ அதே இடத்த குழி தோண்டி உன்னை பொழைச்சிருவேன். போ போ ஓடி. முந்தி தவம் இருந்து
300 நாள் சுமந்து இடை நோக வயிறாக சுமந்து பெற்றெடுத்தவனே, நீ பெத்த பொண்ணுடா காக்காய கத்துறேனம்மா. உன் காதலை கேட்கலையம்மா. எந்த பாவி அழாதன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேயம்மா. நான் சத்தா அம்மா பத்தி மாசம் என்ன சுமத்தி பெத்தி எடுத்த அம்மா, அன்பிக்கு முன்னாலே ஆகாசம் அன்பிக்கு 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ரத்தத்தை எல்லாம் பாலாய் தத்து பொத்தி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. முன்னெடுப்பி பின்னழகி பார்த்து தாயே அம்மா, ஆகாசம் சும்மா, அன்புக்கு மேல ஆகாசம் சும்மா. ஆள்காட்டி விரல புடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த, அன்றாட கூழ குடிச்சி சொரு பொங்கி கொடுத்த, கொஞ்ச நேரம் காணல அங்கமே பதறி நிப்ப, பட வார்த்தை இல்ல அம்மா, காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர்
சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரீரோ ஆரிராரோ ஆராரிராரீரோ ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா தாய் முகத்தையே பார்க்காத இந்த பாவி உன்னையே தாயாக நினைத்து வந்தேனே ஆயிரம் கண் படைத்தவளே அம்மா உன்னுடைய 1000 விழிகளிலே உன்னுடைய இருவிழி கொண்டு இந்த பாவியை பார்க்க கூடாத தாயே சின்ன சிறு வயதிலிருந்து ஒரே ஒரு நாள் தவிராம உன்னையே வணங்கி வந்தேனே இந்த பாவியின் அழுகை கண்டு கூட உன்னுடைய மனம் நெருங்கவில்லையா அம்மா என்று என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருகிறதோ இந்த பாவி வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குகிறதோ அன்று வந்துதான் உன்னை வணங்குவேன் அதுவரை உன்னை வணங்க மாட்டேன் தாயே அம்மா